அன்பார்ந்த கராத்தே மாணவ மணிகளே, நமஸ்காரம். உங்கள் அனைவருக்கும் இனிய 2026 வருடத்திற்கான ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்களும் நம்ம கராத்தே ஐயா, நம்ம அம்மா எல்லாரும் சேர்ந்து இப்போ சமீபத்தில் ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம், அற்புதமான விஷயம். எக்கச்சக்கமான நல்ல இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க. இது போன்ற நிறைய சுற்றுலாக்களுக்கு நீங்கள் செல்வதற்கு வாய்ப்பு அமையட்டும். உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தருகிறேன். இப்போதான் கராத்தே ஐயா நம்ம ராமன் ஐயா கிட்ட நான் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என் பெயர் நாகராஜ் சுவாமி, திருவண்ணாமலை. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, நீங்க இப்ப எங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு குருகுலம். குருகுலத்துல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, குரு சொல்கிற வார்த்தையை சிஷ்யன் கேட்டு அதற்படி வாழ்வது, அதுதான் குருகுலம் அப்படிங்கிறது. இதைதான் நம்ம ஆதி காலத்துல இருந்து இந்தியாவில் பண்ணிட்டே வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த விஷயம் மட்டும் தவறி போனா குருகுலத்துல வந்துட்டு நம்ம படிக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. இந்த கராத்தேவை நீ வந்துட்டு யூடியூப்லயே கத்துக்கலாம், நிச்சயமா வீட்டில் உட்காந்தே கத்துக்கலாம், ரோட்ல கத்துக்கலாம், எங்க வேணாலும் கத்துக்கலாம். ஆனால் ராமன் ஐயா கிட்ட நீங்க கத்துக்கிற கராத்தே வந்துட்டு கராத்தே மட்டுமல்ல, ஒழுக்கம், இன்னும் சில வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான நுட்பங்களை அந்த பெரிய மனிதர் உங்களுக்கு கத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்துல இருந்து நீங்க எப்பொழுதுமே நீங்க தவறக்கூடாது. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் என்றால் அந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை நீங்கள் சும்மா சின்ன படத்தனமா தூக்கி எறியக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வெளியில போகும்போது தின்பண்டங்களை வெளியில இருக்கிற இடத்துல நீங்க வாங்காதீங்க என்று ஒரு குரு சொல்கிறார் என்றால் அதை கேட்டு கரெக்டா கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு சீடர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் தானே சீடர்கள். அப்போ தகப்பனார் சொல்வதை கேட்கல, தாயார் சொல்வதை கேட்கல அப்படின்னு குரு சொல்றதையும் கேட்கலன்னா அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எதுக்கு நம்ம என்ன ஆடா மாடா கோழியா? மனிதர்கள், அதுவும் நீங்கள்லாம் அற்புதமான மனிதர்கள். எப்பொழுதுமே மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமன் ஐயா சொல்ற விஷயம் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். இல்லை என்றால் குருகுலம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சும்மா வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கலாம். எப்பொழுதுமே நம்ம கராத்தே மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டும். வெளியில போகும்போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத ஒரு குரு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை சின்ன பிள்ளைங்க கேட்டே ஆகணும். இல்ல உனக்கே ஆசையா இருக்குது அப்படின்னா கூட, இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் குரு சொல்றாரு, அதை கேட்போம் அப்படின்னு. இல்லைன்னா அவருக்கு மரியாதையே இல்லை. அவருக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையா? நான் கேட்கிறேன். அவரு இவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய பெல்ட் வாங்கி இருக்கிறார். அவர் கிளாஸ்ல நீங்க படிக்கிறதுக்கே நீங்க எவ்வளவு சந்தோஷப்படணும், எவ்வளவு பாக்கியப்படணும். அதனால குரு சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தயவு செஞ்சு நீங்க கேட்டே ஆகணும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு பேராசிரியராக இருந்து லட்சக்கணக்கான மாணவர்களை வழிநடத்தி விட்டு தான் இப்போ நான் சன்னியாசியாக உட்கார்ந்திருக்கிறேன். எனவே மாணவர்களுடைய உணர்வெல்லாம் எனக்கு தெரியும். தயவு செய்து இனிமேல் என்னிடம் ராமனையா உங்களை பற்றி எந்த விதமான கமெண்ட்டும் செய்யாமல் மாணவர்கள் சூப்பர், என் சொல் பேச்சு கேட்குறாங்க அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வரணும். ஏன்னா இப்போ நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்தப்போ இப்படி ஒன்று ஆயிப்போச்சு, நான் சொல்கிறத கேட்காம பசங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே அவர் மனசு உடைஞ்சாரோ இல்லையோ, நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃபோட்டோ, உங்கள் வீடியோ ஒவ்வொரு தடவையும் ராமன் ஐயாவும் அம்மாவும் என்னை பார்க்கும் பொழுது அந்த வீடியோவெல்லாம் எடுத்து பார்ப்பேன். ஒவ்வொரு குழந்தைங்களோட முகத்தையும் நான் ஜூம் பண்ணி பார்ப்பேன். எல்லாரையும் பார்ப்பேன். ஒரு அழகா லட்டு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிற குட்டி பாப்பா, அவளை பார்ப்பேன். பெரிய பொண்ணுங்களை எல்லாம் பார்ப்பேன். அதுல கூட ஒரு பொண்ணு ஆர்மியில சேரணும்னு இப்ப 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களாம். அந்த பொண்ணுடைய போட்டோவெல்லாம் நான் பார்ப்பேன். எல்லாருடைய போட்டோவையும் நான் ரொம்ப ஆவலா பார்ப்பேன் அப்படிங்கிற உரிமையில இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கிறேன். தயவு செய்து குரு சொல் பேச்ச கண்டிப்பா எப்பொழுதுமே கேளுங்கள். இது ஒண்ணுதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிற செய்தி. அனைவருக்கும் மறுபடியும் ஹாப்பி நியூ இயர். உங்கள் அனைவரையும் நான் மிகவும் நேசிக்கிறேன். ஓம் நம சிவாய நமக. நன்றி.